போலாம். Congratulations madam. Welcome madam. Thank you. வாழ்த்துக்கள் மேடம். Thank you. வாழ்த்துக்கள் madam. Thank you so much. Hi daddy. அம்மா உமா God bless you my child. Thank you daddy. ராத்திரி நான் அந்த பேஷண்ட்க்கு ஃளைட் டிக்கெட் கொடுத்த விஷயத்தை உங்களுக்கு போன்ல சொல்லாம போயிருந்தா அந்த ஃளைட் ஆக்சிடென்ட்லயே நானும் செத்து போயிட்டதா? பேபி நீங்க ஒரே ஷாக் ஆயி துடிச்சிருந்திருப்பீங்களே. நான் சிவா ரூமுக்கு போனேன். ரூம் லாக் ஆயிருக்கு. சென்டிமெண்டா லாக் பண்ணிட்டு செக் புக்கோட பேரம் பேசணும் சூழ்ச்சிக்காரமா அவன் அங்க எங்க இருக்க போறான்? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அவனுக்கு சரளாங்கிற பொண்ணோட சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு கூப்பிட்டு வச்சு கண்டிச்சேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவியன்னு தடுத்தேன். அதுக்கு அவன் அந்த பொண்ணு கை கழுவுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடணும்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொத்து மொத்தத்தையும் அவன் பேருக்கு எழுதி வைக்கணும்னு நிபந்தனை போட்டான். இல்லைன்னா உனக்கும் அவனுக்கும் உள்ள காதல் பந்தத்தை கள்ள தொடர்புன்னு ஊருக்கே பிரச்சாரம் செய்வானா? உன் பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் ஊருக்கே தெரியும். உன் டாக்டரை எவன் மேரேஜ் பண்ணிக்குவான்னு ஒரு தகப்பண்ணு கூட என்ன கொஞ்சமும் மதிக்காம உன் நடத்தைய பத்தி என்கிட்டே ரொம்ப அசிங்கமா பேசுறாமா. சிவா சார் ராத்திரியே அவங்க ஊருக்கு போயிட்டாராம். நீங்க எழுதின சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சொத்து பத்திரங்களை அவர் கண்ணால பார்த்து திருப்தி அடைஞ்சாதான் நிச்சயதார்த்தத்துக்கு வருவாராம். ஆமா, உங்க பொண்ணு பேர்ல நீங்க போட்ட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? பேங்க்குக்கு போலாமா? ஓகே லாயர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. கேஷ் ஆபீஸ்ல தயாரா இருக்கு. என்ன ஆனாலும் சரி மாப்பிளைய நிச்சயதார்த்தத்துக்கு நீ தான் வச்சுட்டோம். நில்லுங்க, எங்கேயும் போக வேண்டாம். லாயர் சார், சிவாவுக்கு நான் தனியா நன்றி சொன்னதா இப்பவே போய் சொல்லுங்க. போங்க போங்க போயிடுங்க. இப்பவோ என் மனசையும் நம்பிக்கையும் கொலை செஞ்ச ஒரு கொலைகாரன் ஜெயில இருக்கிறதால ஹலோ சொல்றதுக்காக வந்து மிஸ்டர் சிவா. உமா, நீ உயிரோட? ஏன் நீங்க செஞ்ச மோசத்துக்கு நெஞ்சு விடிச்சு செத்திருப்பேன்னு நினைச்சீங்களா என்னவோ? அந்த ஃளைட் ஆக்சிடென்ட்ல நீ செத்து போயிட்டதா? என்ன அப்பாவியா நடிக்கிறீங்க மிஸ்டர் சிவா? அந்த ஃளைட்ல நான் வரல நீ ஃபாதர் போன்ல அப்பவே சொல்லல. அப்படி எனக்கு சொல்லணுமா? போட்டும், நான் செத்தேனா இல்லையான்னு அந்த போனங்களுக்கு மத்தியில தேடி பாக்குற பொறுமை கூட உங்களுக்கு இல்லாம போயிடுச்சா? இல்லம்மா, நீ சொல்றது உண்மை இல்ல. உன்னை பணமா பார்க்க முடியாதுந்தா ஊரை விட்டு போயிட்டேன். இல்ல, எங்க அப்பாவோட நீங்க செஞ்ச ஆஸ்தி பேரமும் என் அன்புக்கு நீங்க கேட்ட கரன்சி விலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நீங்க ஓடி போயிட்டீங்க. உமா, உன் டாடி உனக்கு எந்த மாதிரி சொன்னாருங்கிறது எனக்கு அவசியம். ஆஸ்திக்காக பணத்துக்காக உண்மையான காதல விலைக்கு வைக்கிற விவசாய கட்டவ இல்ல இந்த சிவன் உனக்கு தெரியும். ஆமா, எல்லாம் தெரியும். ஆனா அன்பு காட்டுற மனுஷனோட நிஜ உருவம் தெரியறப்போ எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உமா, உன் படிப்பை வச்சும் சொல்றவங்க பேச்சை வச்சும் உன் வாழ்க்கை நீ நடத்தாத. உன் மனசாட்சி நல்லா கேட்டுப்பாரு, அது உண்மையை சொல்லும். நீங்க என் உண்மையான காதல மோசம் செஞ்சப்போ நான் என் மனசை கொலை பண்ணிட்டேன். ஆனா கண்ணி கழியாத ஒருத்தைய கொலை பண்ணதா தெரிஞ்ச அன்னைக்கே உங்க மேல காதல் கொண்டு அந்தராத்மாவை கொலை பண்ணிட்டேன். நமஸ்காரம் கலெக்டர்மா. படக்குன்னு யாரையும் சுட்டு போடுவாரே. ஆபீஸ் சைட்டுக்கு போயிருந்தேன். அங்க நீங்க ஜெயில் சைட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. இந்தாங்க வாங்கிங்க. இதுல பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆமாங்க, வாங்கிக்கிங்க. நல்லா இருங்க, நீடூழி வாழ்க. உங்க ஆபீஸ் சைட்ல நிறைய வேலையெல்லாம் இருக்கும், போங்க. ஹலோ கேப்டன், கலெக்டர் அம்மா உன்னோட மாஜி சைட்டா? நல்லா தான் இருக்கா? டேய், உனக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான்டா உன்னை இந்த 7 கம்பியை எண்ண வச்சேன். 7 சமுத்திரத்தை தாண்டி தர்மத்தை கட்டி வச்சாலும் சரி, அது அநீதியை ஜெயிக்கும்டா. டேய் போடா, என்னடா ஜெயிக்கிறது? உன் பொண்டாட்டியை நான் தான் கொன்னேன், ஆனா நீ தான் கொன்னேன்னு நம்ப வச்ச. நாளைக்கு உன்னை கோர்ட்ல தூக்குல தொங்க விட போறாங்க. இந்த கம்பிகளும் சங்கிலியும் ஜெயிலும் என்ன ஒண்ணு செய்யாது. நான் நினைச்சா சில நிமிஷத்துல எரிஞ்சு சாம்பலாய் போயிடும். ஆனா என் மனைவி நான் கொலை பண்ண, நான் குற்றவாளி இல்ல. நான் குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றம் நிரூபிக்கிறோம். அதுக்காக தான்டா சட்டத்துக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன். அந்த சட்டம் எனக்கு கட்டுப்பட்டு இருக்குடா. நாளைக்கு நடக்க போற கோர்ட்டு என் கோர்ட்டு.